குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா February 25, 2026 புதன்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டஸ்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்ட்னர்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு போலீஸ் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். February 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய முதல் தேர்வு முழு மாதிரி தேர்வாக நம்ம நடத்திருக்கோம். இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது தான். இந்த வினாத்தாள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் இந்த வினாத்தாள் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இந்த டெஸ்ட் பேஜ் வந்து மொத்தம் 6 மாதங்கள் நடைபெறுது. 65 தேர்வுகள் நம்ம நடத்துகிறோம். 6500 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வு செஞ்சு பார்த்துருப்பீங்க. சரிங்களா? இதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்வு March 1ஆம் தேதி தொடங்குது. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வச்ச அந்த February 22ஆம் தேதி நடத்தின ஃபுல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான். இதனுடைய PDF வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் பயணமாக புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இந்த பயணத்தின் போது இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக், பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரை சந்திக்கும் பிரதமர் மோடி அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்ற இருக்கிறார். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிற நாட்டு நாடாளுமன்றங்களில் உரையாற்றின மிக அதிக முறை உரையாற்றின பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான். கடந்த 9 ஆண்டுகளில் பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு பயணிப்பது வந்து பார்த்திங்கன்னா இது 2வது முறையாக கருதப்படுது. இதற்கு முன்பு 2017 ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சென்றிருந்தார். ஓகேங்களா? அடுத்து தமிழ் மொழி அறிஞர் காமு செல்லப்பாவுடைய பிறந்தநாள். முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இதில் வந்து யாழ் நகரில் அறிவாலயம் அமைத்தவர் காமு செல்லப்பா. இலங்கை தமிழர்களை சந்தித்து பேசிய போது காமு செல்லப்பாவின் பிறந்தநாள் நினைவு கூர்ந்து புத்தகம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனது சொந்த வீட்டை, வாழ்ந்த வீட்டை 1933 உலக தமிழரின் அறிவு சின்னமாக திகழும் யாழ்ப்பாண பொது நூலகமாக மாற்றியவர் தான் இவர். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வார்த்தைக்காக தான் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது செயற்கை நுண்ணறிவு AI தாக்கம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் அமைக்கப்பட்ட சுயாதீன சர்வதேச அறிவியல் குழுவில் சென்னை IIT பேராசிரியரான P. ரவீந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த குழு சமூகத்தில் AI தாக்கம் குறித்த அறிவியல் மதிப்பீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வழங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபையின் தீர்மானம் மூலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா AI குறித்த சுயாதீன சர்வதேச அறிவியல் குழுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. இந்த குழு வந்து செயற்கை நுண்ணறிவு குறித்த முதல் உலகளாவிய அறிவியல் அமைப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா கருதப்படுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிராந்தியங்கள் துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிபுணர்களை ஒன்றிணைத்து உலகளாவிய வாழ்க்கையும் அதாவது சமூகங்களையும் எவ்வாறு மாற்றுகிறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செய்கிறது இந்த குழு. இந்த குழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது வந்துன்னா பேராசிரியர் P. ரவீந்திரன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏயில் 3 தசாப்தங்களுக்கு மேலான அனுபவத்துடன் சென்னை IITயின் AI மையத்தை நிறுவிய தலைவராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். வாத்வானி அப்படின்ற தரவு அறிவியல் நிறுவனத்தின் தலைவராகவும் வந்து பார்த்திங்கன்னா இவர் செயல்பட்டு இருக்கிறார். ஓகேங்களா? இவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நேர்மையாக நடைபெறாத சுகாதார ஆய்வாளர் பணியிடத்துக்கான தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த கோரிய வழக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் CBCIDக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது புற்றுநோய் மரபணு வரைபடம். இது ரொம்ப முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்த நியூஸு. இப்போ வந்து ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. அதில் இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப நிறுவனம், ஓகேங்களா, IITன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் புற்றுநோய் மரபணு வரைபடம், அதாவது பாரத் கேன்சர் ஜீனோம் அட்லஸ் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரத் கேன்சர் ஜீனோம் கிரிட் அப்படின்ற 2 முக்கியமான தரவுகள் தளங்களை வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? கடந்த 5 ஆண்டு உழைப்பின் பின்னணியில் பாரத் புற்றுநோய் மரபணு வரைபடம் தயாரிக்கப்பட்டு இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. புற்றுநோயின் பரவல் குறித்து தெரிந்து கொள்வதற்கு மட்டுமல்லாமல் அதன் பல்வேறு பிரிவுகள் குறித்தும் இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச புற்றுநோய் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கும் குளோபோகென் 2022 அப்படின்ற ஆய்வின்படி 20லேருந்து 40 வயது பிரிவினரிடையே வந்து பார்த்திங்கன்னா 1.25 கோடி பேர் ஆண்டுதோறும் புதிதாக வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாராங்க. 30 லட்சத்துக்கும் அதிகமானவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழக்கிறாங்க. இந்தியாவில் இது வந்து பார்த்திங்கன்னா 11லேருந்து 39 வயது வரையிலான இவங்க மத்தியில் தான் வந்து மார்பக புற்றுநோய், தைராய்டு, வாய், நாக்கு, குடல் புற்றுநோய் ஆகியவை ஏற்படுது. மார்பக புற்றுநோயை பொறுத்தவரை சீனாவும் இந்தியாவும் தான் முன்னிலையில் இருக்குது. ஓகேங்களா? 2050ஆம் ஆண்டுக்குள் சுமார் 14 லட்சம் புதிய மார்பக புற்றுநோயாளிகள் உருவாவதுடன் 5 லட்சத்துக்கும் அதிகமானவர் ஆசியாவில் மட்டுமே உயிரிழக்கக்கூடும் அப்படின்றது ஒரு ஆய்வு தகவல். சரிங்களா?
அடுத்தது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், அவரோட பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம நேற்று நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம். கேரளா அப்படின்ற மாநிலத்தினுடைய பெயரை கேரளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. தில்லியில் உள்ள புதிய பிரதமர் அலுவலகமான சேவா தீர்த் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையான செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 3 கீழ் கேரளா என்பது கேரளம் என மாற்ற முதலாவது அட்டவணையில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? கேரள பேரவையில் 2024 ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. இதற்கு மத்திய அமைச்சரவை தற்போது ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதையடுத்து கேரள பெயர் மாற்ற மசோதா 2026 அப்படின்ற பேரில் இந்த மசோதாவை கேரள பேரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைப்பாங்க. அந்த மசோதா மீது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 3 கீழ் கேரளா தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சட்டப்பிரிவு 3 அட்டவணை 1 வந்து பார்த்திங்கன்னா திருத்துறாங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அட்டவணை 1 தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் அது யூனியன் பிரதேசங்களுடைய பெயர்கள்லாம் இருக்கும். அடுத்தது கனடா பிரதமரான மார்க் கார்னி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வர இருக்கிறாரு. இந்தியா கனடா இடையே பாதுகாப்பு, எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இந்த பயணம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளின் கருப்பாய் வாய் புற்றுநோய் வந்து பார்த்திங்கன்னா இலவச தடுப்பூசி திட்டத்தை வந்து மத்திய அரசு விரைவாக தொடங்க இருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஹியூமன் பாபிலோமா வைரஸ் அப்படின்ற வைரஸ் வகையிலான 16, 18 மற்றும் இன்னொரு வகை வந்து பார்த்திங்கன்னா 6, 11 வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்க கார்டசில் அப்படின்ற தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும் செலுத்தப்பட இருக்குது. வெளிச்சந்தையில் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு கார்டசில் 4 தடுப்பூசி ரூபாய் 3927 விற்பனை செய்யப்படுகிறது. இந்த தடுப்பூசியை 2 முறை செலுத்த வேண்டும். 15 வயதுக்கு மேற்பட்ட சிறுமிகளாக இருப்பின் 3 முறை செலுத்த வேண்டும். ஓகேங்களா? இந்த திட்டம் ஆல்ரெடி 160 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 90க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் தடுப்பூசி செலுத்துகிறாங்க. இப்போ நம்ம இந்தியாவிலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முறை தான் இந்த தடுப்பூசி செலுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியாவில் ஆண்டுதோறும் 80,000 பேர் கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 42,000 பேர் உயிரிழக்கிறாங்க. இந்தியாவின் முதல் முறையாக 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்காக இலவச HPV தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் கடந்த ஜனவரி 27ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ககன்யான் திட்டத்தை பற்றி ஒரு டீட்டெயிலான ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஒரு வரி விடாமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அமெரிக்க விஞ்ஞானியான ராபர்ட் கொடார்ட் மேற்கொண்டு வந்த பல வருட ஆராய்ச்சியின் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வடிவமைத்து தயாரித்த முதல் ஏவூர்தி, அதாவது ராக்கெட் வந்து 1926 மார்ச் 16 வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு சென்று வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சது. ஜெர்மனி வடிவமைத்த V2 ஏவூர்தி 1944 ஜூன் 20 வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுப் பொருளுடன் வந்து 174 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணுக்கு சென்றது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1957 அக்டோபர் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்புட்னிக் 1 விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்புட்னிக் PS ஏவூர்தி மூலம் வந்து சோவியத் வந்து பார்த்திங்கன்னா ஏவிருப்பாங்க. 1957ஆம் ஆண்டு இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கணும்னு கொடுத்துருக்காங்கப்பா. அந்த ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா அந்த ராக்கெட் வந்து யார் தொடங்குறாங்க, எங்கேருந்து உருவாச்சுன்றது டீட்டெயில் கொடுத்தேன். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? 1957 நவம்பர் 3ஆம் தேதி ஸ்புட்னிக் 2 விண்கலத்தின் மூலம் லைக்கா அப்படின்ற நாயை முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு சோவியத் ரஷ்யாவால் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டது. இந்த வெற்றியை தொடர்ந்து 1961 ஏப்ரல் 12ஆம் தேதி யூரி காகரின் அப்படின்ற சோவியத் ரஷ்யா விண்வெளி வீரர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு சென்று பாதுகாப்பாக பூமிக்கு வந்தார். அவரின் தொடர்ச்சியாக 1963ஆம் ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி இந்தியா முதல் முறையாக ஆராய்ச்சி ஏவூர்தியை விண்ணில் செலுத்தி சாதனை படைச்சது. 1969 ஜூலை 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நிலவுக்கு சென்ற அமெரிக்காவின் அப்பல்லோ 11 அப்படின்ற ஏவூர்தி முதல் முறையாக மனிதனை வந்து நிலவில் கால்பதிக்க வைத்து மீண்டும் பூமிக்கு அழைத்து வந்துச்சு. ஓகேங்களா? அந்த 1969 ஜூலை 20ஆம் தேதி வந்து அமெரிக்க விண்வெளி வீரர்களான நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின் இருவரும் வந்து நிலவில் இறங்கி ஆய்வு மேற்கொண்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சோவியத் ரஷ்யாவின் சோயூஸ் T-11 விண்கலத்தில் 1984ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி இந்திய விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மா முதல் முறையாக விண்வெளிக்கு சென்றார். ஓகேங்களா? அது சோவியத் யூனியனுடைய ஒரு திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சென்றிருப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய அக்ஸிம் 4 விண்வெளி திட்டத்தின் மூலம் 2025 ஜூன் 25ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்று 20 நாட்களுக்கு ஆய்வு செஞ்சு திரும்பி வந்திருக்காரு இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லா. ஓகேங்களா? இதன் தொடர்ச்சியாக மனிதனை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் பூமிக்கு அழைத்து வரும் ககன்யான் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வடிவமைச்சு வருது. இந்தியரை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் முன்மொழிந்துள்ள அன்றைய இஸ்ரோவின் தலைவரான மாதவன் நாயர் 2007ஆம் ஆண்டே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தார். இது திட்ட செலவாக வந்து பார்த்திங்கன்னா 12,400 கோடி மதிப்பிலான இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு 2009 ஒப்புதல் கொடுத்தாங்க. பட் செயல்படுத்த முடியல. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா 10 ஆண்டுகள் பிடித்திருக்கு. இறுதியாக 2018 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின விழாவில் பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா மனிதனை விண்ணுக்கு எழுப்பும் ககன்யான் திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஓகேங்களா? 2021ஆம் ஆண்டில் ககன்யான் விண்கலம் இந்திய விண்வெளி வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரர்களுடன் விண்வெளிக்கு செல்ல திட்டமிடப்பட்டது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டேச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மனிதனை விண்ணுக்கு அனுப்பி சாதனை படைக்கும் நாடுகள் பட்டியலில்
அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செலுத்திட்டோம் அப்படின்னா நம்ம 4வது நாடாக வந்து பார்த்திங்கன்னா இடம்பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. தற்போதைக்கு 2027ஆம் ஆண்டு விண்வெளி வீரருடன் ககன்யான் திட்டத்தை விண்ணில் செலுத்த வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் விண்கலனை அனுப்பி 3 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா விண்ணுக்கு அனுப்புவதற்காக இந்திய விமானப்படை வீரர்களான குரூப் கேப்டன் பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபாஞ்சி சுக்லா ஆகிய 4 பேர் வந்து ஆல்ரெடி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேர் ரொம்ப முக்கியம். மனிதர்களை ஏற்றி செல்லும் விண்கலத்தை செலுத்துவதற்கு முன்பாக 3 முறை ஆளில்லா விண்கல சோதனை வந்து நடத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆளில்லா சோதனை விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் செலுத்திருக்காங்க. அதில் ஆளில்லாத சோதனையில் வியோமித்ரா அப்படின்ற மனித உருவம் கொண்ட எந்திர ரோபோ வந்து பார்த்திங்கன்னா அனுப்ப இருக்கிறாங்க. ஓகேங்களா. ககன்யான் மனிதனை விண்வெளி பயணத்தில் வெற்றியை தொடர்ந்து பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய விண்வெளி நிலையம், அதாவது பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்ற ஒன்று அமைக்க இருக்கிறோம். அங்கிருந்து விண்வெளி ஆராய்ச்சிகள் முடுக்கிவிட வந்து இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ககன்யான் விண்வெளி பயணத்தில் வெற்றியிலிருந்து சுமார் 7 ஆண்டு, அதாவது 2035ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம செயல்படுத்த வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்கோம். அடுத்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான வந்து பார்த்திங்கன்னா டேட் அப்ளை பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 3 days வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கப்பா. யாரும் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிடுது. சரிங்களா. அடுத்தது சீனாவின் தயாரிப்பான CM-302 அப்படின்ற ரக ஏவுகணைகள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குவதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஜஸ்ட் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு தேவை. அடுத்தது பிரிட்டனின் உயரிய திரைத்துறை விருதுகளான பாப்டோ விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மொழியில் உருவான பூங் அப்படின்ற திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருக்கான பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கு. இந்த பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பாப்டோ விருது பெற்றுள்ள முதல் இந்திய திரைப்படம் அப்படின்ற பெருமைக்குரியது. குறிப்பாக ஹாலிவுட் முன்னணி திரைப்படமான ஜூடோபியா 2 போன்ற படங்களை பின்னுக்கு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கு. ஓகேங்களா. இந்த விருதை வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தினுடைய இயக்குனரான லட்சுமி பிரியா தேவி வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் வரலாற்றில் பாப்டோ அப்படின்ற விருதை வெல்லும் முதல் இந்திய திரைப்படம் அப்படின்றனால. ஓகேங்களா. அடுத்தது வானில் பறந்து செல்லும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய முதல் மின்சார ஏர் டாக்ஸியை உருவாக்குவதற்காக உலகின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான NVIDIAவுடன் சென்னையைச் சேர்ந்த தி E-Plane அப்படின்ற வான் போக்குவரத்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்திட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நினைவு வளைவு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காரு. கன்னியாகுமரி கடலில் உள்ள பாறையில் 133 அடி உயர சிலை வந்து பார்த்திங்கன்னா 1/1/2000 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களால் திறக்கப்பட்டது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க விவேகானந்தா மண்டபத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 77 மீட்டர் நீளம் கொண்ட 37 கோடி மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இணைப்பு கண்ணாடி பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருந்தாங்க. 30/12/2024. ஓகேங்களா. 2024 அதனுடைய வெள்ளி விழா வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம். சரிங்களா. அதுக்காக நினைவு தூணை வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க. சரிங்களா. நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்து வந்து நீங்கள் பொறுமையாக படிக்கும்போது ஈஸியாக படிக்க முடியும். 6 மாதம் 65 தேர்வில் 6500 வினாக்கள். சரிங்களா. அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.